பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. என்ற காலமும் போச்சே, வெள்ளை பாரங்கியை கூற என்ற காலமும் போச்சே. பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பாரங்கியை கூற என்ற காலமும் போச்சே. விஜய பாறை பணிகின்ற காலமும் போச்சே போச்சே. விஜய பாறை பணிகின்ற காலமும் போச்சே. நம்ம ஏய்போரு கேவல் செய்யும் காலமும் போச்சே. ஏய்போருக்கு ஏவல் செய்யும் காலமும் போச்சே. பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். Yeah.
ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கிவிட்டால் அத்துணை பேரும் சாதனையாளர்கள் தான். ஒரே ஒரு கவிதை அதற்காக சான்று. தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாடி துன்பம் மிக உழன்று மனம் வாடப்பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல வீழ்வேன் என நினைத்தாயோ. எவ்வளவு அருமையான கருத்து தெரியுமா? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த கருத்து இறங்கிவிட்டால் எல்லாருமே ஏதாவது ஒரு சாதனையை செய்வோம். வேடிக்கை மனிதர்களைப் போல நாம் வீழ்ந்து விட மாட்டோம் என்கிற அழகான கருத்தை பாரதி இதில் விதைத்திருக்கிறார். விண்ணின்று முகிலாட விண்வேந்தர் மணமாட விண்ணகத்து தேவராட ரதநிலவின் ஒளியும் ஆட பொன்னழகு நெஞ்சத்தார் மண்ணகத்தில் தமிழாடும் நெஞ்சத்தார் வாழ்த்துகிறார் மதிவெல்லாம் மகிழ்விலாட நேர்மையும் வாய்மையும் சொத்தென்று கொண்டவரை ஊர் உயர்ந்து வாழ்த்துகிறது. நினைத்ததை முடிப்பவர் தாங்களே எனச் சொல்லி என் கவிதை போற்றுகிறது. தினந்தோறும் பூக்கின்ற தேன்மலர் உங்களது நெஞ்சத்தேன் வேண்டுகிறது. 1000 ஆண்டுகளின் பின்னாலும் நிலைக்கு புகழ் ஒளி கண்டோம் ஊரில் என்று பாராளும் மன்னவரின் புகழ்ச்சாயும் உங்களது புகழ் நிலைக்கும் என்று ஊரெல்லாம் உரைக்கின்ற சொல் கேட்டோம் வாழ்த்தினோம் உள்ளத்தில் மகிழ்வு கொண்டு. ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை நாட்டில் என்று விதி செய்யும் அரசியலார் யாரு? பானிறைந்த மண்டபத்தில் பழகி வரும் சுவை போதும் பசித்தீரும் என்பவர்கள் யாரு? பலகாலம் இதுபோலும் படித்திருக்கும் கேள்விக்கு விடைக்காணத்தான் விதிவெல்லும் கல்வி வேண்டும். எதிரியை மன்னிக்கும் நெஞ்சில் மனித குடியேறும், எதிரியை வாழ்த்தும் நெஞ்சில் தெய்வம் குடியேறும். வாழும் தெய்வங்களான மடல்களை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். இந்தியாவில் எத்தனையோ சாதனையாளர்கள் பிறந்து விட்டார்கள். மக்களுக்கு போதனையை சொல்லி சொல்லி நல்வழிப்படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் ஜாதி என்கிற வேரை அசைக்க கூட முடியவில்லை. பாரதி ஜாதிகளிலேடி பாப்பா என்று குழந்தைகளுக்கு சொல்லி பார்த்தார். பாரதிதாசனும் இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கிறது என்பானும் இருக்கிறானே என்று திட்டியும் பார்த்தார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை, இட்டார் பெரியோர் இடாதார் இலிக்குலத்தோர் என ஜாதிக்கான வடிவத்தையே மாற்றி பார்த்தார்கள். ஆனால் இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஜாதியை கடவுளை படைத்தான் என்று முழுமையாக நம்புகிறார்கள். இதனுடைய ஆதிக்கம் இன்று வரை நடைமுறையில் உள்ளது. ஒரு மனிதன் யாரோ அறுவடை செய்த தானியத்தை உணவாக உண்கிறான், ஜாதி தென்படுவதில்லை. யாரோ நெய்த ஆடையை அணிந்து தன் மானத்தை பாதுகாத்துக் கொள்கிறான், ஜாதி தெரியவில்லை. மருத்துவமனைக்கு சென்று யாரோ போடும் ஊசியை மருந்தாக ஏற்றுக்கொள்கிறான். விபத்தின் போது யாரோ கொடுக்கும் ரத்தத்தை உடம்பில் ஏற்றி மனிதனாக நடமாடுகிறான். அப்பொழுது ஜாதி ரத்தம் தெரியவில்லை. ஆனால் ஜாதியை பிடித்து தொங்குகிறான். தன் ஜாதி அவனுக்கு என்ன செய்தது? நான் யோசித்து பார்த்தேன். என் ஜாதிக்காரன் தான் என் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறான். நான் நன்றாக இருக்கக்கூடாது என்று செய்வினை செய்கிறான். என் தோல்வியை பார்த்து என் ஜாதிக்காரன் தான் விழா கொண்டாடுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக என் ரத்த உறவுகள் தான் எனக்கு சொத்தில் பங்கு தர மறுக்கிறான். என் ஜாதியால் எனக்கு என்ன லாபம்? ஒரு காலத்தில் குழந்தைகளை கொஞ்சினார்கள், கொண்டாடினார்கள். குழந்தையின் ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து ரசித்தார்கள், மகிழ்ந்தார்கள். ஆனால் இன்று அந்த குழந்தையை கொண்டாடவில்லை, ரசிக்கவில்லை. முதுகில் மூட்டையை சுமக்க வைக்க ஆசைப்படுகிறார்கள். தன் கற்பனை உலகை குழந்தையின் மூளைக்குள் திணிக்க வழி தேடுகிறார்கள். இந்த கல்வியின் வன்கொடுமை என்று மாறும். இந்த குழந்தைகள் என்று தாங்களே செல்லும். காசுதான் கரியாக போகிறது என்றால் குழந்தைகளும் மனநோயாளியாக மாறுகின்றார்களே. இந்த கல்வியின் வன்கொடுமை என்று மாறும். மாற்றுவோம், அடிமையில்லா கல்வி முறையை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். இன்று நான் 2026 வாழ்கிறேன். அறிவியலின் உச்சத்தில் வாழ்கிறேன். உலகையே என் கைக்குள் கொண்டு வந்து விட்டேன். பெருமைதான். ஆனால் இன்றும் காட்டு மிராண்டியாகவே வாழ்கிறோம் என்பது உண்மை, மறுப்பதற்கு இல்லை. வெளிப்படையாக சொல்வதானால் நாம் இன்று பெண்களை சம உணர்வுகள் உள்ளவளாக, சரிநிலை உரிமை உள்ளவளாக மதிக்கவில்லை. காப்பிய காலத்தில் சிலப்பதிகாரத்தின் காப்பிய தலைவியாக கண்ணகி இருந்தார். மணிமேகலை காப்பிய தலைவராகவும் பௌத்த மத தலைவராகவும் அடையாளம் காட்டப்பட்டனர். இப்படி எத்தனையோ சான்றுகள் பெண்கள்
புராணங்கள் படைத்தாலும் இடைப்பட்ட காலத்தில் பெண்களை மனுஷியாகவே மதிக்கவில்லை. பக்தி இலக்கிய காலத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இடையே பெண்கள் பெருமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இவர்களுள் காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாளும் மிகவும் போற்றப்பட்டவர்களாக இன்றும் உள்ளனர். 20ஆம் நூற்றாண்டில் பி.வி. சிந்து, கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் போன்ற பல சாதனையாளர்கள் பெண் குலத்திற்கு மரியாதை சேர்த்துள்ளனர். பெருமை பாரதி கண்ட பெண்களை பாரதிதாசன் கண்ட பெண்கள் சமுதாயத்தை காண்போம் என்று கூறி வாழ்க பெண்ணியம் என முடிக்கிறேன். நன்றி. வள்ளலார் அவர் தன் அன்பை மட்டுமின்றி மனித உணர்வுகளுக்கு நிறுத்தாமல் மரம், புழு, பூச்சி ஆகியவற்றைக்கெல்லாம் தன் அன்பின் வலிமையை வெளிப்படுத்தினார். ஆம், இதுவே அன்பின் உச்சம் எனலாம். சான்றோர்களே, அன்பு குறைய குறைய தன்னலம் கூடும் என்பதே இன்றைய மனிதர்கள் நமக்கு அளிக்கும் வாழ்க்கை முறை எனலாம். அன்பே சிவம், அன்பே வலிமை, அன்பே நம் சாதனை என உணர்வோம். இந்த தேசத்தில் என்ன இல்லை? பெண்களை மதிக்கவில்லை. பாரதி சொன்னான், மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் மனைவியை மதித்தான். சொல்வதல்ல, வாழ்கிற போது வாழ்வதுதான். எத்தனை பேர் மனைவியை மதிக்கிற இடத்தில் இருக்கிற பெண்களை நாம் மதிக்க வேண்டும். உனக்கு ஏது உயிர்? ஆண் என்று எங்கிருந்து வந்தான்? ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் கருவறையில் 10 மாதம் அப்பழுக்கில்லாத ஒரு இடத்தில் உங்களை காற்று நீர் சோகமாக வச்சிருக்க. பிறந்த பிற்பாடு தொட்டில் கட்டுவதில்லை. தாய் பிறப்புக்கு முன்பாகவே கருவறையில் தொட்டில் கட்டுகிறார். அதனால்தான் பெண்களை ஞானம் மிகுந்தவள் என்று பாரதி சொல்கிறார். அவர்களை மதிக்கவில்லை என்றால் யாருக்கு நட்டம்? நமக்கு நட்டம். ஒரு ஆண் பெண்மை மனதில் வாழ வேண்டும். ஒரு பெண்ணை ஒருவன் மதிக்கவில்லை என்று சொன்னால் அவன் இருந்தும் இல்லாத ஒரு மரம் போன்றவன், செத்துட்டேன். நம் தேசத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் அன்பு இல்லை, பண்பு இல்லை, நேசம் இல்லை, பொறாமை இருக்கிறது, கோபம் இருக்கிறது. மற்றவன் வாழ்ந்து விட்டால் நாம் எப்படிடா வாழ்ந்தான் என்று தூங்காமல் நாம் அவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கி மற்றவனையும் அன்பு செய்து தானும் அன்பு கொண்டு கொடுத்து பெறுகிற அன்பை விதைக்க வேண்டும் என்று வாழ்நாள் முழுதும் வாழ்ந்தவன் பாரதி. பாரதியை தவிர உலகத்தில் வேறு எவரையும் சொல்ல இயலும். எனவே இளைய உள்ளம் கொண்ட நீங்கள்தான் அன்பையும் அறத்தையும் பண்பையும் பெற்றோர்களையும் உலகத்தையும் இயற்கையும் ஒன்றாக சேர்த்து வீழ்ந்து விடாமல் வாழ்கிற உலகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதை இன்றிலிருந்து உறங்காமல் விழித்தெழுந்து நாம் நல்ல மனிதராக வாழ பழக வேண்டும். அந்த பழக்கத்தை இந்த அமுதா பாலகிருஷ்ணன் நடத்துகிற பள்ளியில் நான் கண்கூடாக பார்க்கிறேன். அந்த பிள்ளைகள் தான் இவர்கள். உங்களுக்கு நீங்களே ஒருமுறை கைதட்டி பாருங்கள். உற்சாகம் மனதிற்கு. பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.